ஆனா அடுத்த சொல் மகள் மகள் பிறந்தவொடனே எல்லாருமே எல்லா ஃபேமிலியிலயும் வேண்டது என்ன, குழந்தை பிறக்கும் போது அப்போ ஆம்பளை பையன் தான் பிறக்கணும் அப்படி இப்படின்னு வேண்டிட்டு இருந்தாங்க. நான் வேண்டது எனக்கு கண்டிப்பா பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் அப்படின்ட்டு. என்ன காரணத்துக்காக? எனக்கு பொம்பளை பிள்ளை தான் எனக்கு என்ன கடைசி வரையும் பாத்துக்கிறது. நம்ம சொல்லலாம் ஆம்பளை பையன் நல்லபடியா வச்சுக்கலாம், கஞ்சி ஊத்தி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே மனசுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம எப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நல்லா படிக்க வச்சு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பொண்ணுங்க கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நம்மளை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறது பொண்ணுங்க மட்டும் தான் நல்லபடியா பாத்துக்குவாங்க. ஆம்பளை பையன் எல்லாரும் பெருமையா பேசலாம், ஆனா அவங்க எனக்கு சாட்டிஸ்ஃபை பொண்ணுனா நல்லபடியா நம்மள சாகிற வரைக்கும் நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை நான் பாக்குறேன்ல, நான் உண்மையிலே சேட்டை பண்ணுவேன், வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் என் அக்கா தங்கச்சி எல்லாருமே நல்லபடியா பாத்துக்குவாங்க. எங்க அம்மா அப்பா எல்லாத்தையுமே ஆண்களும் பார்க்கலாம், ஆண்களை விட அதிகமா பெண் பிள்ளை தான் அப்பா அம்மா பாத்துக்குவாங்க. என்னோட அக்கா தங்கச்சி எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிறாங்க, அதனால என்னையும் நல்லா பாத்துக்குவா, என் மகன் என்ன நல்லபடியா பாத்துக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு வேண்டாம். அதே மாதிரி கடவுள் பெண் குழந்தையை கொடுத்துருச்சு.